ஆண்டுகளாக பேருந்து வசதியே இல்லாத ஊருக்கு முதன் முறையாக மினி பேருந்து வந்ததாக சிலாகித்த பொதுமக்கள். மினி பஸ் எங்கள் ஊருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமே அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போதுக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ பஸ் மினி பஸ் விட்டாங்க. அந்த மினி பஸ் வரும்போது நாங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே ஆனால் ஒரு நாள் கூட முழுவதுமாக நிலைக்காத மகிழ்ச்சி. போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே உள்ள ஊருக்கு பேருந்து செல்ல முடியாத அவலம். ஊருக்குள்ளே வரும் பேருந்து ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் தெருவிற்கு மட்டும் செல்லாதது ஏன்? லோக்கல் அரசியல்வாதிகளால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கும் மக்கள். ஒரு நாள் பேருந்தை இயக்கியதற்காக கொண்டாட்டங்கள் தேவையா? அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள கிராமம் வாளரக்குறிச்சி. இக்கிராமம் திருச்சி சிதம்பரம் நெடுஞ்சாலையில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வாளரக்குறிச்சியில் மொத்தம் 520 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் 150 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அரியலூரில் இருந்து இரும்புலிக்குறிச்சி, மணகதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் 3 பேருந்துகள் மட்டுமே வாளரக்குறிச்சி கிராமத்தின் பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்கிறது. அதிலும் கிராமத்தின் பிரதான சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மட்டுமே இந்த பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் ஊருக்குள் வந்து செல்லாமல் உள்ளது. ஊரின் முகப்பில் வசிக்கும் மக்கள் பேருந்து நிறுத்தத்தை எளிதாக பயன்படுத்தும் நிலையில் ஊரின் கடைசியில், அதாவது 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்தே சென்று வந்தனர். மேலும் ஊருக்குள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை ஊரின் முகப்பில் வசிக்கும் மக்கள் இருக்கும் பகுதி வரை ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆதி திராவிடர் பகுதிக்கு செல்லும் சாலை மட்டும் புதுப்பிக்கப்படாமல் இருந்து வந்தது. ஊருக்குள் வெளியவே நின்று செல்லும் பேருந்தால் ஆதி திராவிடர் மக்கள் சிரமத்திற்குள்ளாகி வந்த நிலையில் ஊருக்குள் சென்று அவர்களை ஏற்றிக்கொள்ளும் விதமாக மினி பஸ் திட்டத்தின் கீழ் வாளரக்குறிச்சியின் ஆதி திராவிடர் மக்கள் குடியிருப்பு வரை செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் 25,708 கிலோமீட்டர் தூரம் வரை விரிவுபடுத்தும் புதிய மினி பஸ் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் செயல்பட்டும் இந்த திட்டத்தில் வாளரக்குறிச்சியின் ஆதி திராவிடர் மக்கள் குடியிருப்பு பகுதி வரை பேருந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. அதன்படி இத்தனை ஆண்டுகளாக வாளரக்குறிச்சியின் பிரதான சாலையில் மட்டும் பேருந்து நின்று சென்றதை பார்த்த மக்கள் ஊருக்குள் முதன்முறையாக வந்த மினி பேருந்தை கண்டு சிலாகித்தனர். ஒரு படி மேலாக ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிக்கு அருகே வந்த பேருந்தினை அப்பகுதி மக்கள் சூடம் ஏற்றி வரவேற்றனர். பேருந்தில் ஏறிய மக்களின் முகத்தில் அவர்கள் இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதை காண முடிந்தது. பேருந்தில் ஏறிய மக்களுக்கு அக்குடியிருப்பு மக்களே இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். இத்தனை ஆண்டுகளில் தாங்கள் காணாத மகிழ்ச்சியை கண்ட அந்த மக்களுக்கு அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதை அப்போது அறிந்திருக்கவில்லை. வாளரக்குறிச்சி ஊருக்குள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்ட சாலைதான் தற்போது வரை செயல்பாட்டில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பொது சமூக மக்கள் வாழும் பகுதியை தாண்டி ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் செல்லும் சாலை சீரமைக்கப்படாமலேயே உள்ளது. வாளரக்குறிச்சியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை போடப்பட்டாலும் முகப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் பகுதி வரை மட்டுமே தற்போது வரை சீரமைக்கப்பட்டு வருகிறது.
ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள சாலை சீரமைக்கப்படாமல் வெறும் குண்டும் குழியுமாகவே தற்போது வரை காட்சியளிக்கிறது. இதனால் ஆதி திராவிட மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால்தான் வாளரக்குறிச்சிக்குள் வந்த மினி பேருந்து அந்த ஊரின் கடைசியில் இருக்கும் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல முடியாமல் தவித்து வருகிறது. இதற்கு லோக்கல் பாலிடிக்ஸ் தான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. ஆதி திராவிடர் மக்களுக்கு எதிராக அதே ஊரில் வசிக்கும் ஒரு தரப்பு மக்கள் செய்யும் அரசியல்தான் சாலை பராமரிப்பு இல்லாமல் போனதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அந்த மினி பஸ் எங்கள் ஊருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமேருந்து அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேருந்து அந்த பஸ்ஸும் எங்கள் ஊருக்கு வரல. எங்கள் சந்தோஷமாக அதோடய நின்றுடுச்சு. எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு 30-40 பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், நிறைய பேர் வயசானவங்க இருக்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே போய் தான் நாங்கள் பஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ பஸ்ஸு மினி பஸ்ஸு விட்டாங்க. அந்த பஸ்ஸு இப்போ 3 நாளாக வரல. தினமும் வரணும் அந்த பஸ்ஸு. அதனால் எங்களுக்கு யாரிடம் கேட்கணும்னா ஊராட்சி மன்ற தலைவரும் எங்களுக்கு நல்லது செய்யலை, வார்டு நம்பரும் நல்லது செய்யலை, கிளாக்கும் வந்து நல்லது செய்யலை. நாங்கள் யாரை போய் கேட்குறது? யார்கிட்ட எங்கள் குறைய சொல்கிறது? ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் தவிக்குது. மணிக்கு போகிறோம், அலுவலக வேலைக்கு போகிறோம், பேங்க் வேலை சம்மந்தமாக போகிறோம், பாத்திர அடைக்கு நிறைய வேலைக்கு நாங்கள் போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து ஒரு பஸ் வசதி கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ தான் ஒரு மினி பஸ் வந்தது. அந்த மினி பஸ் வரும்போது நாங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்தது. அப்புறம் வந்து வாரவூசிலேருந்து தெற்கு வடக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காலத்தெருவுக்கு போகிற பகுதியில் அந்த பஸ்ஸு திரும்ப போகல, அப்படியே சுழட்டிட்டாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா மனதிக்கும் போகல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஆதி திராவிடர் மக்களுக்கு எதிராக கொடுக்கப்படும் தீண்டாமை கொடுமைதான் இதே ஊரிலும் நிகழ்வதாக அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். ஊரின் முகப்பிலேயே பேருந்து நின்று செல்வதால் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று பேருந்தில் ஏறும் நிலை இருப்பதாகவும் இதனால் கடும் சிரமம் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது இயக்கப்பட்ட இந்த மினி பேருந்து குழந்தைகள் கல்வி பயில செல்வதற்கும் இளைஞர்கள் வேலைக்கு செல்வதற்கும் பயன்படும் என எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அதுவும் கனவாகிவிட்டதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். ரோடு வந்து 10 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு ரோடு போடல. 10 வருஷம் முன்னாடி போட்டது தான். இந்த ரோடு இப்போ ரொம்ப பாலடைஞ்சு எங்கேயும் குண்டுமணி மாதிரி வரனால மினி பஸ் எங்களுக்கு விட்டா மினி பஸ் இந்த ரோட்டு காரணமாக தான் எங்களுக்கு மினி பஸ் உள்ளே வரல. ரோட்லேருந்து ஊருக்குள்ளே வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனால எங்கள் வந்து பஸ் ஏறதுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எங்களுக்கு இந்த ரோடு சாலை அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மினி பஸ் வந்து உள்ளே போவோம். எங்களுக்கு வந்து இது எளிமையாக இருக்கும். இல்லை பள்ளியோட பசங்க போகிறதுக்கு, வேலை வாய்ப்பு போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த ரோட்டை வந்து எங்களுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு அதிகாரி மட்டத்தில் எங்களை அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே போய் தான் நாங்கள் பஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நடந்து போக எங்களால் முடியலை. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பெரியவங்களும் இருக்கிறாங்க. எங்கள் ஊருக்கு ரெகுலராகவே எங்கள் தெருவுக்கு, காலனி தெருவுக்கு ஒரு பஸ் விட்டுருங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி தயவு செஞ்சு ஒரு பஸ் விடுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் தவிக்குது. வயசானவங்கெல்லாம் ஓடி எங்களுக்கு பஸ் ஏற முடியல. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்தாண்ட நாங்கள் போகிறோம். எங்களுக்கு அதனால் டெய்லி அந்த பஸ் வரணும். அப்போது எங்களுக்கு பெருமையாக நாங்கள் வாழ்த்துக்குவோம். இந்த பஸ் மிக மிக நன்றியாக இந்த பஸ் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சாலை சீரமைப்பு தொடர்பாகவும் பல்வேறு முறை புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பிரச்சனை குறித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். இங்குள்ள அரசியல் காரணங்களுக்காக சாலை மேம்படுத்தப்படுவதில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். போக்குவரத்தின் வடிவங்கள் நிலத்தில் தொடங்கி நீர், ஆகாயம் என பல பரிமாணங்களில் வளர்ச்சியடைந்து சென்று கொண்டிருக்கும் காலத்திலும் தங்கள் பகுதிக்கு பேருந்து வருவதில்லை. அப்படியே வந்தாலும் பேருந்தில் செல்வதற்கான சாலை இல்லை என வேதனை தெரிவிக்கும் அளவிற்கு ஆதி திராவிடர் மக்களின் வாழ்க்கையை பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளி வைத்திருக்கும் அரசியலை தான் கேள்வி கேட்க வேண்டும் என குரல் உயர்த்துகின்றனர் இளைஞர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.